பெண்களுக்கு விஜய் மீதான ஈர்ப்பு இறைவனின் கிருபையா? என்னதான் ஆச்சு காதர் மொய்தீன் பாய்க்கு? திமுக அதிமுக கூட்டணி சென்ற மாதம் ஸ்டாலின் சொல்லவில்லை, இந்த மாதம் ஸ்டாலின் தான் சொன்னார். சோஃபாவில் அமர்ந்த பிறகு சொற்கள் கூட மாறுமா? முஸ்லிம் லீக் முடிவெடுக்கும் வரைதான் இங்கு எல்லோரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தார்களா? மற்ற இஸ்லாமிய கட்சிகள் கலவரம் செய்து கொள்ளையடித்தார்களா? மீண்டும் தடை செய்யப்பட்ட திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இப்போதாவது வாயை திறப்பார்களா முஸ்லிம் லீக்? பாடத்திட்ட வடிவமைப்பு குழு தாவேகா ரசிகர்கள் சேர்ப்பு. தமிழ்நாடு முழுக்க எழும் கடும் எதிர்ப்பலைகள். ஒரு இஸ்லாமியர் கூட குழுவில் இல்லை. இருந்த இஸ்லாமியரும் நீக்கப்பட்ட கொடூரம். கவனம் செலுத்துவாரா ஐயா காதர் மொய்தீன்? தூக்கில் தொங்கப்பட்ட பார்த்திபன் திவ்யா எங்கே சென்றது சிங்கப்பெண் அதிரடிப்படை? அதிகாரிகள் ஆய்வு கூட்டம் என்னதான் ஆனது? இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் அது சம்பந்தமான கல வீடியோ காட்சிகளோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முஸ்லீம் பெண்களுக்கு விஜய் மீது உள்ள இருக்கக்கூடிய ஈர்ப்பு, விஜய் மேலே ஒரு ஈர்ப்போடு இருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் காட் கிரேஸ், இறைவனுடைய அருள், அதெல்லாம் ஆண்டவன் செஞ்சு முடிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு ஜனாப் அல்ஹாஜ் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் புதிய தலைமுறைக்கு ஒரு அற்புதமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியில் ஒரு பல விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக வருவோமே. அந்த பேட்டியில் அவர் சொல்லும் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆதரவு கட்டி உங்களோட ஆஃபீஸுக்கு வந்தார் இல்லையா, அந்த ஆஃபீஸுக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லும் போது எனக்கே ஆச்சரியம். என்ன வழக்கமாக நீங்கள் 5வது கடமை 6வது கடமை 7வது கடமை தானே போவீங்க, அல்லா ரசூலுக்கு பிறகு இந்த தலைவரை நெஞ்சில தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க, இல்லை கடவுளுக்கும் கடவுள் என்ன கண்மணியாய் இப்படி கவிதைகள் தானே பாடுவீங்க. இப்போ என்ன அவங்களோட டெக்னாலஜி ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறோம் அப்படின்ற பேரில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விஜய் அவர்கள் வந்து வந்தாராம், இவங்க ஆஃபீஸுக்கு வந்தாராம். பார்த்தா கற்பனை பண்ணி பார்க்க முடியலங்க. ஏன் சார் நான் அப்படி நினச்சே பார்க்கல சார் அவர் சொல்கிறாரு. அவரோட வியந்து போய் சொல்கிறாரு, காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் முஸ்லீம் பொம்பளை சார், முஸ்லீம் பொம்பளை இங்கே நிற்குது சார், இங்கே மண்ணடியிலேருந்து பீச் ரோடு வரைக்கும் வரிசையில் நிற்குது சார், ஆயிரக்கணக்கான பெண்கள் சார், கையில் பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்குது சார், இப்படி ஒரு ஈர்ப்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை சார், கையில் குழந்தையோடு நிற்கிறாங்க சார், என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல சார், இப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த ஈர்ப்பெல்லாம் இருக்குல்ல சார், இதெல்லாம் சாதாரணமாக வரதில்லை சார், இதெல்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இந்த ஈர்ப்பு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது இது வந்து ஒரு காட் கிரேஸ் அப்படிங்கிறாரு. காட் கிரேஸ்னா இறைவனுடைய அருள், இறைவனுடைய கிருபை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. முஸ்லீம் பெண்களுக்கு இல்லை பொதுவாகவே பெண்களுக்கோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது இது காட் கிரேஸ், இறைவனுடைய அருள். அது இதெல்லாம் வந்து ஆண்டவன் அப்படி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அதை புகழ்ந்து பேசுகிறாரு. இத்தனை காலமாக 5வது கடமை 6வது கடமை புகழ்ந்தது, இப்போ இங்கே புது கூட்டணிக்குமோ புதுசாக ஏதாவது நம்ம புகழ்ந்து பேசணுமே அப்படின்ற பேரில் இந்த அளவுக்கு ஐயா காதர் மொய்தீன் இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் இவங்களுடைய இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இவங்களுடைய செயல். சட்டமன்றத்தில் அவங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் நானும் புகழ்ந்து பேசுகிறேன், ஏன்னா புகழுக்கு ஒரு வரம்பு இருக்குது, அந்த வரம்பை மீறும் போது தான் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வரம்பு மீறி புகழ்றதுன்றது இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதை செய்யும் போது இப்படிப்பட்ட விளைவுகளை தான் போகும். போய் சட்டமன்றத்தில் போய் கடவுளுக்கும் கடவுளென கண்மணியாய் வாழ்க, கடவுளுக்கே ஒரு கடவுள், அந்த கடவுளோட கண்மணி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்து பாடினாங்க. இன்னைக்கு வந்த விளைவு என்னன்னா, முஸ்லீம் பெண்களுக்கு விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு இது வந்து இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இல்லை எது சாரி இறைவனுடைய அருள், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க, இதுதான் இறைவனுடைய அருளா? எனக்கு வந்து நான் தேவா ஒரு அம்மா பேசுது, புர்கா போட்டுக்கிட்டு ஒரு அம்மா, நான் வந்து தேவா படம் காலத்துலேருந்து நான் அவருடைய படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார், நான் அவளுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் சார், அவரை பார்க்கலான்னு வந்தேன் சார், அவரை பார்க்க முடியல சார், இன்னைக்கு நேற்று இல்லை தேவா படம் காலத்துல இருந்து நான் அவ்வளோ பெரிய ரசிகை சார், என்னால் அவரை பார்க்க முடியல சார். இதுதான் இறைவனுடைய அருளா? தேவா படம் எப்படியாப்பட்ட படம் தெரியுமா? அந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை சாராம்சம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட படத்தை பார்த்து ஒருத்தவங்க ரசிகையானாங்களா, அந்த ரசிகையால இவரை இன்னைக்கு பார்க்க முடியலையா, அதுக்கு கண்ணீர் சிந்து அழுவாங்களா, இது இறைவனுடைய அருளாம். என்னத்தை போய் சொல்றது? உங்களுக்கு ஒரு சோஃபா கிடைச்சிருச்சு, அந்த சோஃபால சொகுசா உட்காந்துக்கிட்டீங்கிறதுக்காக அனாச்சாரத்தை இல்லாமல் போய் அரசியலோட போய் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு என் புருஷனை விட எனக்கு இவரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறது
சமீபத்தில் ஒரு நடிகையோட இந்த பிரச்சனை ஆச்சு இல்லையா, அவருடைய விவாகரத்து சம்பந்தமான விஷயம் வரும்போது அது பெரிய சர்ச்சையாகும் போது அந்த டைம்ல சில பெண்கள் பேசின பேச்சு என்ன தெரியுமா, ஒரு பொண்ணோட வீடியோ பெரிய அளவில் வைரலாக போச்சு. அவர் யாரை வேணா வச்சுக்கிட்டு போறாரு, அவர் யாரு கூட வேணாலும் இருந்துட்டு போறாரு, அவருக்கு நான் இருக்கிறேன், நான் தங்கச்சியா கூட இருந்துப்பேன், வப்பாட்டியா வேணா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பேசுது. இதுதான் ஆண்டவன் அப்படி வச்சுட்டானா? இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆண்டவன் அப்படி வச்சுட்டான் சார், அது காட் கிரேஸ் சார் அப்படிங்கிறாரு. அப்ப இப்படி அவருக்கு நான் பொண்டாட்டியா வேணா இருந்துக்கிறேன், அவருக்கு நான் தங்கச்சியா வேணா இருந்துக்கிறேன், வேற என்னமா வச்சா இருந்துக்கிறேன், இதுக்கு பேர் தான் காட் கிரேஸ் அப்படின்னு சொல்ல வராரு போல இருக்குது. அதனால இப்பேற்பட்ட பேச்சுகள் பேசினதால இன்னைக்கு சோசியல் மீடியாவில் திரு காதர் மொய்தீன் அவர்களுடைய இந்த பேச்சு சம்பந்தமான கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கிறாரு. உங்களுக்கு சோஃபா கிடைக்குது, உங்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்காக இப்படி வரம்பு மீறி புகழ்ந்து போய் கடைசியில் அந்த இதுதான் இறைவனுடைய அருளா? இல்லை நம்ம என்ன கேட்குறோம், இது இறைவனுடைய அருளா இல்லை சைத்தானுடைய ஈர்ப்பா? அது கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. இவர் சினிமாவில் நடிச்சாரு, சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடினாரு, சினிமாவில் நல்லா ஸ்டைல் காட்டி மாஸ்க் காட்டினாரு சொல்லி இந்த ஒரு காரணத்துக்காக ஈர்க்கப்பட்ட ஈர்ப்புங்கிறது இது இறைவனுடைய அருளா இல்லை சைத்தானுடைய அருளா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் வேற எந்த காரணத்துக்கும் நான் ஓட்டு போடலை, அந்த யாரெல்லாம் ரசிகர்கள்னு சொல்றாங்களோ எனக்கு வேற எந்த காரணமும் தேவையில்ல. அவரு 41 பேர் இறந்து போகும்போது அவர் அப்படியே அம்போடு விட்டுட்டு போவாரு, எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனைவி சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது 20 ஆண்டு காலம் கூட வாழ்ந்த மனைவியை அதெல்லாம் வர்த்தே இல்லை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. இதுவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அரசியல் புரிதலே சுத்தமாக கிடையாது, நான் ஓட்டு போடக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவருக்கு தான் போடுவேன் அப்படிங்கிறது. இது முழுக்க சினிமாத்தனமான ஒரு ஈர்ப்பு. அந்த சினிமா அறிவுக்கு சுத்தி துளி அளவுக்கு எந்த ஒரு வேலையுமே கொடுக்காம முழுக்க சினிமா மோகத்தில் போய் அந்த சினிமா போகத்தில் போய் விழுந்துட்டு கிடக்குறாங்க. இதுக்கு பேர் தான் இறைவனுடைய அருள்ண்டா. இவங்களை என்னத்தை போய் சொல்றது, இவங்க தான் சமுதாய தலைவர்கள்னு சொல்லி நம்ம இத்தனை நாளாக நம்ம பேசிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து திமுக அதிமுக கூட்டணி பேசுனாங்க இல்லையா, அதுக்கு வராரு ஐயா காதர் மொய்தீன். திமுக அதிமுக கூட்டணி பேசுனாங்க போன மாதம். இதே ஜனாப் காதர் மொய்தீன் இதுக்கு போன மாதம் அவர்கள் பேசும்போது திமுக அதிமுக கூட்டணி பேசிச்சு, ஆனால் ஸ்டாலின் சொல்லலை, வேற ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னு சொல்லி போன மாதம் இவர் தான் பேட்டி கொடுத்தாரு. பாலிமர் செய்தியில் இன்னைக்கு அந்த பேட்டி இருக்குது. பாலிமரில் போனீங்கன்னா சரியா ஒரு மாதம் 30 நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டி. திமுக அதிமுக கூட்டணியெல்லாம் பேசுனாங்க, அதனால தான் நாங்கள் அந்த கூட்டணியிலேருந்து எங்களுக்கு பிடிக்காம வெளியில் வர்றதுக்கான முயற்சி செய்கிறோம். ஒரு திமுக அதிமுக கூட்டணி பேசுனாங்க, ஆனால் ஸ்டாலின் அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ புதிய தலைமுறையுடைய இந்த பேட்டியில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். புதிய தலைமுறையுடைய இந்த பேட்டியை தாவேக்காவை தூக்கி பிடிக்கிறது தான். ஏன்னா புதிய தலைமுறை அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி அவங்க செயல்படுறாங்கன்னா, அவங்க ஒரு ஊடகமாக இன்றைக்கி செயல்படாமல் அது முழுக்க தாவேக்காவுடைய பிஆர் டீமா, ரூட் மாஃபியாவோட இன்னொரு ஒரு வெர்ஷனாக தான் அவங்க இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. புதிய தலைமுறை விஜய் என்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பித்தாரோ அவங்க வைக்கக்கூடிய தம்ப்நெயில், அவங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிரச்சாரத்தை ஹைப் பண்ணி காட்டுறது, இந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு, வீட்டை விட்டு காரில் ஏறிட்டாரு, தனி விமானத்தில் ஏறிட்டாரு, எல்லாத்தையுமே ஹைப் பண்ணி காட்டுறதுல புதிய தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது. குறிப்பாக அதோட ஆசிரியர் சமஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு அதில் பெரிய பங்கு இருக்குது. அதனால தான் இந்த இன்டர்வியூ இத்தனை ஆண்டு காலமாக முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருந்தது புதிய தலைமுறைக்கு தெரியாது. இத்தனை ஆண்டு காலமாக காதர் மொய்தீன் அவர்கள் என்ன செஞ்சார், இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் காதர் மொய்தீன் அவர்கள் வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார், அப்படி கும்பிடு போட்டு வணக்கம் போட்டு ஆரம்பிக்கிறாரு. அதில் அவர் என்னென்னவோ ஏன்னா எடுத்த உடனே இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் கேட்டால் வெயிட்டான பாயிண்ட் வராது. அதுதான் ஒரு இன்டர்வியூயோட இயல்பு. அதை சமஸ் ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் ஐயா நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது, உங்கள் வீடு எப்படி இருந்தது, வாடகை வீடா, உங்கள் ஃபேமிலி எப்படி, அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமை எப்படி, எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு போட்டு வாங்குறாரு. அதாவது அவர் வந்து வயசானவர்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு ஒரு பீக்கு கொண்டு வர்றாரு. அந்த ஸ்பீச்சோட பீக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டை போடுறாரு. பெரியார், அண்ணா எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சு அதுக்கு அடுத்து தான் அவருக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ, திமுக அதிமுக கூட்டணின்னு இப்போ சொன்னால் அது தாவேக்காவுக்கு சாதகமாக மாறும், இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அது அதுக்கு அடுத்து போட்டு வாங்கி அந்த மாதிரி கேட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா புதிய தலைமுறையோடைய பற்றி நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இப்போ பக்ரீத் நாள் அன்னைக்கு அரசு விடுமுறை, எல்லாரும் ஊருக்கு போனாங்க. ஏன்னா அது சனி ஞாயிறு ஒட்டி வந்ததால் எல்லாம் ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க. எப்பெல்லாம் அப்படி விடுமுறை நாட்களில் ஊருக்கு போயிட்டு திரும்பி வராங்களோ வர வழி சரியான டிராஃபிக் ஏற்படும், இதான் இயல்பு. இதே டிராஃபிக் ஜாமை சமீபத்தில் போன தீபாவளி விடுமுறை இருக்கு இல்லையா, தீபாவளி விடுமுறையோ இதுக்கு முன்னாடி நடந்த பொங்கல் விடுமுறையிலையோ அந்த செய்தியை போடும்போது இதே புதிய தலைமுறை சமஸ் அவர்கள் தலைமை ஆசிரியராக பணி செய்யக்கூடிய அந்த புதிய தலைமுறையில் அந்த செய்தியை போடும்போது போக்குவரத்து ஸ்தம்பித்தது, மக்கள் ஊருக்கு திரும்பி வரும்போது
போக்குவரத்து கடும் நெரிசலால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அதாவது கடும் நெரிசல போக்குவரத்து ஸ்தம்பித்தது அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க. இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பக்ரீத் நாள் அன்னைக்கு அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, கடும் நெரிசல் ஸ்தம்பித்தது அப்படிலாம் போடாம ஊருக்கு சென்றவர்கள் திரும்பி வருகிறார்கள், வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? திமுக ஆட்சியா இருந்தா கடும் நெரிசல் ஸ்தம்பித்து போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல, மக்கள்லாம் செத்து போட்டா சாரா அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா அதுவே தாவேகாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது போக்குவரத்து அது மக்கள் வந்து ஊர்ல இருந்து திரும்பி வருகிறார்கள், வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. எல்லாம் ஊர் பரேடு போறாங்க, அப்படி வரிசையா ஊர்வலம் போறாங்க இல்லையா, அதனால வாகன அணிவகுத்து நின்றது. இப்பேற்பட்ட புதிய தலைமுறை தான் இன்னைக்கு இவங்களை, இதுக்கு முன்னாடி ஐயா காதர் மொய்தீன் அவர்களோ முஸ்லீம் லீக்ல ஒரு கட்சி இருந்ததோ இவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஏன் பேட்டி எடுக்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் இவங்களாம் கூட்டணி வந்துட்டாங்க, இப்பேற்பட்ட கூட்டணிலாம் இன்னைக்கு தாவேகா வந்துட்டாங்க, இது மூலியமா தாவேகாவை பலப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனாவுடைய பிளான் தான் இதெல்லாமே. முழுக்க ஆதவர்ஜுனா இந்த காட்சிக்கு டைரக்டர், இவங்க அதுக்கான பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஓகே, விஷயத்துக்கு வருவோமே. திமுக அதிமுக கூட்டணி பேசப்பட்டது, அது என்ன ஐயா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு வராரு. அப்போ அங்க வந்து திமுக அதிமுக கூட்டணி வச்சிடலாம், எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை யாரு ஸ்டாலின் சொன்னாரா? சமஸோடைய அந்த வார்த்தை நீங்க அந்த இன்டர்வியூ நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்கறது பெரிய கஷ்டம். 1 மணி நேரம் 12 நிமிஷம். அதெல்லாம் ரொம்ப சோதிச்சு 2Xல வச்சு பார்த்தேன். ரொம்ப மென்மையாக மெதுவாக பேசுகிறாரு. 2Xல வச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் பார்த்தேன். அப்போ சமஸ் பல இடங்களில் போட்டு வாங்குறாரு. அவர் போட்டு வாங்கும்போது சொல்கிறாரு, இது யார் ஸ்டாலினே உங்களுக்கு சொன்னாரா அப்படிங்கும்போது, அதுக்கு பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் சொல்கிறாரு, ஆமாம் என்னத்தை சொல்ல, ஆமாம் அப்படிங்கிறாரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் தான் திமுக அதிமுக கூட்டணி வைக்கணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஸ்டாலின் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூல சொல்றாரு. ஆனா இதே பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் இதுக்கு முன்னாடி போன மாசம் பாலிமர் செய்தி கொடுக்கும்போது ஸ்டாலின் சொல்லல, அவர் அந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்துறாரு. திமுக அதிமுக கூட்டணி பேசப்படுது, ஆனா ஸ்டாலின் சொல்லல, அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு அப்படிங்கிறாரு. அப்ப இது எதுல உண்மை? அப்போ இங்க கூட்டணி இருக்கிற வரைக்கும், கூட்டணி தாவேகா கூட கூட்டணி கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும், அமைச்சரவையில் பங்கு வாங்காத வரைக்கும் இப்படி ஒரு பேச்சு, அமைச்சரவையில் போய் இது சோஃபால போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பேச்சுனா, இதுக்கடுத்து உங்களுடைய பேச்சுக்கு எங்க உண்மைத்தன்மை இருக்கும்? மக்கள் உங்களுடைய பேச்சுக்கு எந்த மதிப்பு கொடுப்பாங்க? இத்தனை வருஷமா இருந்த உங்களுடைய பொது வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை நோக்கி பல்வேறுபட்ட கேள்விகள் வரும். ஆனா உண்மை அங்க என்ன நடந்தது, அன்னைக்கு அறிவாலயத்தில் அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படின்றத சமீபத்தில் இதே புதிய தலைமுறை, நம்ம வேற எங்கேயும் போத்தோல, இதே புதிய தலைமுறைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் தோழர் பே சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன், இவங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத டேட் வைஸ் அந்த தேதி வரையே அழகா சொல்றாங்க. பே சண்முகம் சொல்றாரு, 5ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, 5ஆம் தேதி அறிவாலயத்துக்கு போறோம், அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு, இந்த பேச்சை சொன்னது எல்கே சுதீஷ் சொன்னாரு. அதாவது விஜயகாந்த் அவருடைய மச்சான் இருக்கார்ல, பிரேமலதாவுடைய தம்பி எல்கே சுதீஷ் சொன்னாரு. இந்த மாதிரி எங்கேயுமே யாருக்குமே பெரும்பான்மை அமையல, யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது, நம்ம கையில் கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கு, நம்ம ஒட்டுமொத்த கூட்டணியில் காங்கிரஸ் தான் போயிட்டாங்க, ஓகே, அந்த 5 கழிச்சா நம்ம கையில் கணிசமான எம்எல்ஏ இருக்கு, அதிமுக கிட்ட ஒரு கணிசமான எம்எல்ஏ இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே ஆட்சி அமைச்சிடலாமே, இது செய்யலாமே, தாவேகா வரவிடாம நம்மளே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி எல்கே சுதீஷ் இப்படி ஒரு ஐடியா சொன்னாரு அப்படின்றத பே சண்முகம் சொல்றாரு. சொன்னது யாரு? எல்கே சுதீஷ். திமுகவோ திரு ஸ்டாலின் அவர்களோ அவங்க இந்த விஷயத்தை சொல்லலை. அதுக்கு பிறகு 6ஆம் தேதி அண்ணன் திருமாவளவன முதலமைச்சர் ஆக்கிடலாம், திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து அண்ணன் திருமாவளவன முதலமைச்சர் ஆக்கிடலாம் சொல்லி இப்படியும் ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனால் இது எதுக்குமே நாங்கள் உடன்படலை அப்படின்றத கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன்ட்ட செய்தியாளர்கள் ஒரு இடத்துல பேட்டி கேட்குறாங்க. அந்த இடத்துல பேட்டி கேட்கும் போது, நம்ம திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு கிசு தாங்க, யாருமே சொல்லலை, இவங்க அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க இவங்களை அப்ரோச் பண்ணி அப்படிலாம் இல்லை, எங்கேயுமே யாருக்குமே பெரும்பான்மை அமையாத பட்சத்தில் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு பேச்சுகள் வரும் இல்லையா, அப்படி ஆளாளுக்கு சொன்ன பேச்சுகள், அது ஒரு கிசு தானே தவிர யாருமே உறுதியாக திமுக அதிமுக கூட்டணி அமைச்சாகணும், வாங்க அதுக்கான ஏற்பாடு செய்வோம் அப்படிலாம் யாருமே செய்யலை, அது ஒரு கிசு உருவாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் இந்த விஷயத்த சொல்றாரு. இதே பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அவரே சொன்னாரு, ஸ்டாலின் சொல்லலை, அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் அங்கே நிகழ்வுகள் நடந்திருக்கும் போது, ஆனா இன்னைக்கு வந்து அந்த சோஃபால போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு ஸ்டாலின் சொன்னாரா அப்படின்னு கேட்ட பிறகு என்னத்தை சொல்ல முடியும், ஆமா அப்படின்னு சொல்றாருன்னா என்னத்தை சொல்ல இவங்களெல்லாம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்,
திமுக அதிமுக எதிர் கட்சிகள் இவங்களுக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஓகே, எதிர் கட்சிகள் இப்போ இந்த 2 பேரும் கூட்டணி வைக்கிறது சரியில்லை, அதனால தான் நாங்கள் அங்கிருந்து வெளியில் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற அந்த வீடியோவில் அந்த கருத்துப்பட தான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஓகே, அப்போ எதிர் அரசியல் பேசிட்டு நீங்கள் கூட்டணி வைக்கிறது சரியில்லை, அதனால நான் அங்கிருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னா உண்மையாக உங்களை பாராட்டுறோம், அது சரி. ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே ஓட்டு வாங்கினீங்க இல்லையா, அங்கே திமுகவில் ஓட்டு வாங்கினீங்க, திமுக தான் முழுக்க அந்த உங்களுக்கு அந்த வாக்கு இந்த 2 எம்எல்ஏ கிடைச்சி திமுக முழு காரணம். திமுகவுடைய தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய பொருளாதார செலவு, அவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பாளர் உங்களுக்கு 2 எம்எல்ஏ கிடைச்சது. அப்போ அந்த திமுகவுடைய ஓட்டை வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும்னு ஓட்டு கேட்டு அது மூலியமா எம்எல்ஏ ஆகிட்டு அந்த ஓட்டை கொண்டு போய் திமுக எதிரான கட்சி தாவேக்காக ஆதரவு கொடுத்தீங்களே, இதுக்கு பேர் என்ன? திமுக அதிமுக கூட்டணி சேர்றது தப்புனா அப்போ இதுக்கு பேரும் தப்பு தானே? விஜய் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு, எனக்கு எதிரியே திமுக தான், 2 பேருக்கு மத்திய தான் போட்டி, இந்த விஜயா இந்த ஸ்டாலினா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார்ல. அப்போ இதுவும் நேர எதிர்கட்சி தானே, 2 பேரும் நேர எதிர்கட்சி. அவங்க மூலியமா ஓட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டை கொண்டு போய் அவங்களோட நேர எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீங்க ஆதரவு கொடுத்து அங்க அமைச்சரை வாங்கிறீங்களே, அப்போ இதுக்கு பேர் என்ன? அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, அதனால நான் வெளியேறிட்டோம் அப்படின்றீங்களே, அது சரினா அப்ப இது எந்த வகையில நியாயம்? அவங்கள்ட்ட ஓட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டை கொண்டு போய் அமைச்சரவையில் போய் பங்கு வாங்கி இருக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இல்ல இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தொடர்ந்து குதிரை பேரம் நடக்குது. அதிமுகவில் வந்து 6க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை இங்க குதிரை பேரத்தின் அடிப்படையில் வாங்கப்பட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ராஜினாமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்பாயின்மெண்ட், இப்படி தொடர்ந்து நடக்குது இல்லையா? அப்ப அதிமுக கூட சேர்றது சரியில்லை, அதனால வெளியில வந்துட்டோம்னு சொல்றீங்களே. ஃபர்ஸ்ட் அங்க அதிமுக கூட சேரல, அதனால வெளியில வந்துட்டோம்னு சொல்றீங்களே. அப்ப இங்க அதிமுக இருந்து ஒவ்வொரு காயா பூச்சி உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதிமுகவோட பெயரை சொல்லி, இரட்டை இலையோட பெயரை சொல்லி, எடப்பாடியோட பழனிசாமியோட பெயரை சொல்லி ஓட்டு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்களை அவங்கள ஒவ்வொன்றா வலிச்சு போட்டு இங்க குதிரை பேரம் நடக்குது. அப்ப இங்கேயும் அந்த ஒரு மோசமான காரியம் தானே நடக்குது, நீங்க விரும்பாத அந்த காரியம் தான் நடக்குது. எப்ப எனக்கு அமைச்சரவை தேவையில்லப்பா, தூக்கி போட்டு வாங்கல, உங்க சொல்ல நீங்க நியாயமானவராக இருந்தா நீங்க தூக்கி போட்டு வரணும். ஆனா அதை செய்யல, ஏன்னா சோஃபா செட்டில் ஆயிடுச்சு, பக்காவா செட்டில் ஆனதால அங்க நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆனா அதே பேட்டிலே பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் சொல்றாரு, நான் இந்த மாதிரி கடைசியில் முடிவு பண்ணிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னோடனே, தாவேக்கால அமைச்சரவையிலே பங்கு வாங்க போறோம் அப்படின்றதையுமே நான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். நன்றிங்க, ரொம்ப நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சாருன்னு சொல்லி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் பெருந்தன்மையோடு தான் நடந்துக்கிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடல, விஜய் கூட அன்னைக்கு வாயை திறந்து பேசல. ஆளுநர் ஏன் கூப்பிட மாட்டாரு, ஆளுநருக்கு எதிராக அன்னைக்கு பெரிய மாஸ் காட்டியர்கள் அவர் நினைச்சிருந்தா, ஆனா அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாஜகன்ற பேர் வர மாட்டேங்குது. இவ்வளவு ஏங்க இத்தனை காலமா ஒன்றிய அரசு சொல்லி திமுக மரியாதை விஜய் பேசிட்டு இருந்தாரு. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ இந்திய அரசுன்னு மாத்துறாரு. ஏன் இந்திய அரசு? சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதுறாரு, நிலக்கரி சம்பந்தமான ஒரு கடிதம் மோடி அவர்களுக்கு எழுதும் போது அதுல 6 இடத்துல இந்திய அரசுன்ற வார்த்தை இருக்க தவிர ஒன்றிய அரசுன்ற பேச்சை காணோம். அப்ப இங்கேயே இவ்வளவு ஸ்டாண்டு மாறிட்டு இருக்குது இவங்கள்ட்ட. இவங்கள தான் உங்களுக்கான எல்லா மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. திமுக அன்னைக்கு குரல் கொடுத்தாங்க, ஆளுநர் தாவேக்காவை பதவியேற்க கூப்பிடணும், அவங்க தான் அதிகமான தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறதால அவங்களை நீங்க பதவியேற்க கூப்பிடுறது அடிப்படை மரபுன்னு சொல்லி திமுக அன்னைக்கு குரல் கொடுத்தாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுக்கும்போது தாராளமாக ஆதரவு கொடுங்க, உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க தான் திமுக அதிமுக கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாற்றி பேசும்போது இவங்களுக்கான மதிப்பு சமூகத்தின் மத்தியில் பெரிய அளவில் கேள்விக்குறியா உண்டாகும். ஓகே, இப்போ முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் அவர்கள் அவங்க கட்சி மட்டும்தான் அப்படி கட்சி, இஸ்லாமியர்களுக்கான கட்சி, மற்ற கட்சிகள்லாம் அப்படியேப்பட்ட மற்ற இஸ்லாமிய கட்சிகளை சொல்றாரு, மற்ற இஸ்லாமிய கட்சிகள்லாம் கலவரம் பண்றதுக்கு பணத்தை கொள்ளடிக்க வந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப இழிவான வார்த்தைகளுமே அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சாரு. இதை சமசுமே பல இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சமஸ் அங்கே தூண்டி விடுற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. பாபர் மஸ்ஜித் சம்பந்தமான ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்றாரு, அந்த பிரச்சனை நடக்கும்போது நீதிமன்றத்தில் என்ன வருதோ அது பார்த்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம், நாங்கள் அதுக்கடுத்து எதுவுமே செய்யலை, நீதிமன்றத்தை மதிக்க வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு, நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன வார்த்தையால் சொல்கிறாருன்னா, முஸ்லீம் கம்யூனிட்டி பல பேர் இது மாதிரி ஏற்றுக்கல முன் வரல, முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளோ பல அமைப்புகளோ எங்களை மாதிரி அவங்க ஏற்றுக்கிறதுக்கு முன் வரல, ஆனால் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து நாங்கள் திரும்ப பாபர் மஸ்ஜிதை உருவாக்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து கோர்ட் என்ன சொல்லுவோம் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பல பேர் நாங்கள் திரும்ப பாபர் மஸ்ஜிதை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மிஸ்கைட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை, மிஸ்கைடுன்ற வார்த்தை, தவறா வழி நடத்தினாங்க. திரும்ப பாபர் மஸ்ஜிதை அங்கே கட்டுவோம் அப்படின்றது தவறா வழி நடத்துறதா? அங்கே 400 ஆண்டு கால பாபர் மஸ்ஜித்ன்றது உண்மை,
கோவிலை இடிக்கப்படலை அப்படிங்கிறது உண்மை. அங்கே அது அந்த இடம் பாபர் மஸ்ஜிதோட இடம்ன்றது உண்மை. அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஒரு உரிமையை இடிச்சு நகர்த்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல சட்ட ரீதியாக போராடி அந்த இடத்துல திரும்ப பள்ளிவாசலை கட்டணும் அப்படிங்கிறது இது எந்த வகையில் மிஸ்கைட் ஆகும்? நீங்க துணிஞ்சு களத்துக்கு வரல, அதை எதிர்த்து எந்த ஒரு போராட்டமும் செய்யல அப்படிங்கிறதுக்காக இங்க களத்துல போராடக்கூடிய கட்சிகள் எல்லாருமே மிஸ்கைட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கூடவே சொல்றாரு, மக்கள் அப்படி மிஸ்கைடு பண்ணி கலவரத்தை உண்டாக்கி காசுகளை கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால தான் பல கட்சிகளை உருவாக்கி கலவரத்தை உண்டாக்கி காசுகளை கொள்ளடிச்சு பல கட்சிகளை உருவாக்கி சமூகங்களை நாசப்படுத்துனது மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவங்க களத்துக்கு வந்து இவங்களும் போராட மாட்டாங்க. இங்க போராடி மற்ற கட்சிகள் உருவாகி மக்களுடைய ஆதரவு அந்த மற்ற கட்சிகளுக்கு போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளை ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக இவங்களாம் மக்களை மிஸ்கைட் பண்ணாங்க. அதாவது பாபர் மஸ்ஜித் அந்த இடத்துல உரிமை சார்ந்த ஒரு இடத்துல உருவாகணும்னு சொன்னது மிஸ்கைட் பண்ணதான். அதுக்காக இவங்க கலவரம் பண்ணாங்களா, காசுகளை கொள்ளடிச்சாங்களான்னு சொல்லி எப்பேற்பட்ட வாசகங்களை எப்பேற்பட்ட வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தையை சமஸ் ரொம்ப அழகாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா சமஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தி ஹிந்துல வேலை செஞ்ச காலத்திலேயே வஹாபிசம் அப்படின்ற பேர்லாம் தௌஹீத் ஜமாத் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதுக்கு வஹாபிசம் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அந்த ஆர்டிக்கலை தீவிரவாத வரைக்கும் கொண்டு போய் லிங்க் பண்ணி எழுதின ஒரு ஆசிரியர் தான் சமஸ். அவர் இந்த இடத்துல ரொம்ப நேக்கா பிடிக்கிறாரு. அடுத்த பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. முஸ்லீம் லீக் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருந்தா இத்தனை அமைப்புகள் உருவாகி இருக்காதோ? உங்களுடைய அணுகுமுறை, மக்களோட அணுகுமுறை மாறி இருக்குமோ? நீங்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய இடங்கள் நீங்கள் வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு காதர் மொய்தீன் அவர்கள் பதில் சொல்லும் போது சொல்கிறாரு, முஸ்லீம் லீக் உருவான காலத்திலேருந்து அது இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் லீக் என்னெல்லாம் முடிவெடுத்தாங்களோ அந்த முடிவுக்கு எப்போ வரைக்கும் கட்டுப்பட்டாங்களோ அது வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க. அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க. எல்லாரோட உரிமையும் பெறப்பட்டது. ஆனால் திடீர்னு உருவான கட்சிகளால், அந்த வார்த்தையை பாருங்க, திடீர்னு கொண்டு வந்த கட்சிகளால் வந்த விளைவு முஸ்லீம் கம்யூனிட்டியோட ஒட்டுமொத்த வாய்ஸ் என்ன, ஒட்டுமொத்த குரல் என்ன அப்படின்றது வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. இல்லை நம்ம என்ன கேட்குறோம், முஸ்லீம் லீக் கட்சி, அந்த கட்சி நீங்கள் மொத்தம் அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவீங்க, அப்போ தான் அந்த கட்சியே தெரியும். அப்போ நீங்கள் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுக்கு கட்டுப்பட்ட வரைக்கும் தான் இங்கே எல்லாரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தாங்கன்னா இது என்ன வகையில் நியாயம்? என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம்? நீங்கள் ஒரு கட்சி சிறந்த கட்சின்னு சொல்லிக்கோங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் நீங்கள் களத்துக்கு எந்த ஒரு போராட்டமோ மக்களுக்கான எந்த உரிமைக்காக பேசியோ எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கு போயோ மக்களோட உரிமை சார்ந்த விஷயங்களுக்கோ எதுக்கும் நீங்கள் நான் இது வரைக்கும் என் வயசில் நான் பார்த்தது கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே மக்களோட உரிமைக்காக பல அமைப்புகள் பல கட்சிகள் இங்கே போராடும் போது அவங்களெல்லாம் மலினப்படுத்துகிற மாதிரி, அவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே கேவலப்படுத்துகிற மாதிரியான இப்பேற்பட்ட பேச்சுகள் பேசுறது இது எந்த வகை நியாயம்? இவங்க முடிவெடுத்த வரைக்கும் தான் எல்லாம் அண்ணன் தம்பியாக இருந்தாங்களாம். ஏன் இன்னைக்கு அப்போ அண்ணன் தம்பியா இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பியாக தானே இருக்கும். எல்லாம் ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து எல்லாருமே அண்ணன் தம்பியாக தானே இருக்கிறோம். ஒரு மழை வெள்ளம் வந்தால் எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் தானே களத்தில் போய் நிற்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு வந்திருக்கீங்க வெளியில், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மற்ற எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் களத்தில் அது எல்லா அமைப்பும் இருக்கட்டுமே, தௌஹீத் ஜமாத், தமுமுக, எஸ்டிபிஐ, எல்லா அமைப்புகள், ஐஎன்டிஜே எல்லாருமே களத்துக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சாங்க. அந்த உதவியோட வெளிப்பாடெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது எல்லாமே மலினப்படுத்தி தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய நாங்களாம் மென்மை போக்குவாதிகள் மென்மைவாதிகள் அப்படின்ற பேசுறதுக்காக மற்ற எல்லாருமே கடும்போக்குவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய இந்த பேச்சுங்கிறது அவருடைய வயசுக்கும் அவருடைய அனுபவத்திற்குமே இது ஒரு உகந்த பேச்சு கிடையாது அப்படின்றத உங்களுக்கு திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்துருக்கோம். சரி, ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுமே, தாவேகா கட்சிக்கு, விஜய் அவருடைய ஆட்சிக்கு எதுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்றது அந்த இடத்துல பல இடத்துல காதர் மொய்தீன் அவர்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. அதில் அவர் சொல்லும் போது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துட்டா அது பாஜகவுடைய ஆட்சி ஆயிரும், பாஜக இங்கே மறைமுகமாக ஆட்சி செய்கிறது காரணமாயிருங்கிறதுக்காக தான் நாங்கள் இது செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் கடுமையான ப்ரெஷருக்கு நாங்கள் உள்ளானோம். பல பெண்கள் ஃபோன் பண்ணாங்க, பல ஜமாத்து தலைவர்கள் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க, தாவேக்காக நீங்கள் ஆதரவு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி, தாவேக்காக ஆதரவு கொடுத்தாகணும்னு பல பெண்கள், சமுதாய தலைவர்கள், ஜமாத்து தலைவர்கள், காசிமார்கள், உலமாக்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கடுமையான ப்ரெஷர் கொடுத்து என்னப்பா அது இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் போய் ஆதரவு கொடுத்தாங்களாம். ஓகே, அப்படி யாரும் சொன்னாத மாதிரி தெரியல. எல்லாரும் எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் இங்கே ஜனாதிபதி ஆட்சி வராமல் இருக்கும் அப்படின்றாங்க. அது ஓகே. அப்போ ஆதரவுன்றது அந்த ஆதரவோட நிலைப்பாடு என்ன? இப்போ இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நாங்கள் ஆதரவுன்றது ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆதரவுன்றதுல வெளியிலிருந்து ஆதரவுன்ற அந்த ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்றைக்கி தாவேகா அரசில் ஒரு பிரச்சனைனா கம்யூனிஸ்ட் கட்சி சரியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றும் பார்த்தோம்னா ஒரு ரெசார்ட்டில் இவங்க ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. தாவேகாவுடைய புது கூட்டணி உருவாக்கியிருக்காங்க இல்லையா, எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ரெசார்ட்டில் உட்காந்துக்கிட்டு திமுக கூட்டணியில் ஓட்டு வாங்கினவங்கள இவங்க கூட இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு நேரத்தில் இதே விஜய் அவர்கள் சொன்னார்,
அறிவாலயம் பக்கம் யாராவது போனாலும் உள்ள வலிச்சு போட்டுக்கிறாங்க, இது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு பேசின விஜய் இன்னைக்கு அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில் இருக்கிறவங்கள இவரு வலிச்சு போட்டு அடுத்தவங்களோட உழைப்பை எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவங்களை யாரை எதிர்த்து அரசியல் பண்ணீங்களோ அந்த ஓட்டில் வந்தவங்கள போய் உள்ள போடுறீங்களே, இது ஒரு என்ன ஒரு வெக்கம் இல்லாத ஒரு அரசியல் தொழில் தெரியல. அந்த இடத்துல நீங்கள்லாம் போய் அந்த ரெசார்ட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உண்மையாகவே பல ஃபோன் கால் பல ப்ரெஷர் வந்ததுனாலும் அது காரணம் என்ன, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, ஜனாதிபதி ஆட்சி வரகாத அளவுக்கு உங்களோட பங்களிப்பு நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னது ஓகே. ஆனால் அங்கே போய் இந்த அளவுக்கு சரண்டர் ஆகணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு இவ்வளோ சொன்னாங்களே, பெண்கள், ஜமாத்தார்கள், காசிமார்கள், உலமாக்கள் எல்லாரும் சொன்னாங்களே, எல்லாரும் இந்த அளவுக்கு போய் விழுந்துருங்க, பெண்களுக்கு விஜய் மீதான ஈர்ப்பு வந்து இறைவனுடைய கிருபை, இறைவனுடைய அருள், அதை ஆண்டவன் அப்படி வச்சுட்டான் அப்படின்னா சொல்ல சொன்னாங்க. இந்த அளவுக்கு போய் உழுவு சொன்னாங்க. இல்லை சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அதை பார்த்து கண்டு காணாமல் வாயை திறக்காம இருக்கவா சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பரங்குன்ற ஃபைல்ஸை 2வது முறை தடை செஞ்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஒரு முறை தடை செய்யப்பட்டது. அந்த படம் என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் எப்பேற்பட்ட கலவரங்கள் செய்கிறாங்க, மத ரீதியாக மக்களை எப்படி பிரிக்கிறாங்க, களத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்றத ஆவணப்படுத்தி லாப நோக்கம் இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை தனியார் அரங்கத்தில் ஒளிபரப்பு செஞ்சால் இந்து முன்னணி மாதிரியான பல அமைப்புகள் அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த படம் தடை செய்யப்படுது. இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறதுக்காக அந்த படம் இன்னைக்கு தடை செய்யப்படுது. காவல்துறையால் அந்த படம் தடுத்து நிறுத்தப்படுதுன்னா இதுக்கு எதிராக நீங்கள் வாயை திறந்து பேசணும். இதுக்கெல்லாம் வாயை திறந்து பேசுறதுக்கு தான் இஸ்லாமிய கட்சிகள், அதுக்காக தான் இஸ்லாமிய சமூகம் ஓட்டு போட்டுருக்கு. அப்போ இதுக்கு எதிரும் நாங்கள் வாயை திறந்து பேசவே மாட்டோம், நாங்கள் அப்படியே அமைதியாக சோஃபாவில் போய் உட்காந்துருவோன்னு இருக்கிறீங்க. ஏன் இப்போ பாடத்திட்ட குழுங்க, பாடத்திட்ட வடிவமைப்பு குழு, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி பாடங்களில் ஒரு புத்தகத்தை எப்படி உருவாக்கணும், கல்வி கற்றல் முறை எந்த முறையில் இருக்கணும், பாடங்கள் எந்த முறையில் இருக்கணும்னு சொல்கிறது தான் அந்த பாடத்திட்ட வடிவமைப்பு குழுன்னு சொல்லியிருக்கோம். அந்த குழுவை இதுக்கு முன்னாடி இருந்த ஒட்டுமொத்த குழுவுமே ஒட்டுமொத்தமாக இவங்க கலைச்சிட்டாங்க. தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கலைச்சிட்டு பொது குழுவை உருவாக்கினாங்க. திமுக ஆட்சி காலத்தில் அந்த குழுவோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் சொல்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு கட்சி சார்புமே இல்லாதவங்க. திமுக ஆட்சியில் இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தாங்க, ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் இருந்தாங்க, எந்த கட்சி சார்பு இல்லாதவங்க. ஆனால் அவர் இன்னைக்கு தாவேக்கு ஆட்சிக்கு வந்தோடனே அவருக்கு அந்த பொறுப்புலேருந்து நீக்கிட்டு ஒரு புதிய குழுவை உருவாக்குறாங்க. இந்த புதிய குழுவில் அனந்தஜித்தெல்லாம் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு. தாவேக்கால இருக்கக்கூடிய அனந்தஜித் டிவி விவாதங்களில் போய் மொக்கையா பேசிக்கிட்டு இருப்பாரு. எந்த ஒரு டேட்டா பேஸுமே இல்லாமல் வாய்க்கு வந்த கதையெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு. அவரெல்லாம் இந்த குழுவில் போட்டிருக்காங்க. திமுகவுடைய ஆட்சியிலோ அதிமுகவுடைய ஆட்சியிலையோ பாடத்திட்ட வடிவமைப்பு குழுன்றது அது கல்வி சார்ந்த விஷயம். கல்வியாளர்கள், அறிவியல் ஆய்வாளர்கள், மண்ணுயிர் சார்ந்த அறிவியல் உற்றவர்கள், உளவியல் சார்ந்த அறிவு உள்ளவங்க, இப்படி எல்லாருமே சேர்ந்து பயணிச்சாதான். கிரிக்கெட்ல யாரெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, கிரிக்கெட் அனுபவம் உள்ளவங்க, விளையாட்டு சார்ந்த அனுபவம், பல துறையில யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றாங்களோ, இஸ்ரோல பணிபுரிந்தவர்கள், இப்படி பல பேரை ஒன்றிணைத்து ஒரு குழு உருவாக்குவாங்க. அதுதான் அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம். அந்த இடத்துல போயிட்டு இவங்க கட்சிக்காக ஒருத்தர் டிவியில் போய் பேட்டி கொடுப்பாரு, டிபேட்டில் போய் கலந்துப்பாருன்னு சொல்லி அவரெல்லாம் உள்ள வலிச்சு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி குழுவில் இருந்த சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் இந்த குழுவில் இருந்து நீக்கப்படுறாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் கூட அந்த குழுவில் இப்போ இன்னைக்கு இல்லை. ஆனால் இதுக்கு எதிராக இவங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இறைவனுடைய அருள். இதுக்கும் ஏதாவது காரணம் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. தொடர்ந்து பாலியல் சம்பந்தமான பிரச்சனை, நேற்று முந்தானத்து நடந்த சம்பவம், மயிலாடுதுறையில் பார்த்திபன் சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை, ஒரு பையன் திவ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் காதலிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திபனுக்கு 19 வயசு பையன், தலித்து பையன், அந்த பையனுக்கு உடலில் பல இடங்களில் குருதி வழிஞ்சிருக்கு, ரத்தம் வழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அடித்து அவனை தூக்கில் ஏற்றி விட்டுருக்குறாங்களா, இல்லை இது தற்கொலைனா தற்கொலை தூண்டினதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட சந்தேகங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதுவும் வாயை திறந்து பேச மாட்டாங்க. இப்படி நீங்கள் வாயை திறந்து பேசாமல் இருக்கிறதுக்கா உங்களை ப்ரெஷர் கொடுத்து எல்லாரும் அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக சமுதாயத்தோட பெயரை பயன்படுத்தி இந்த அளவுக்கு நீங்கள் சோஃபாவில் சரண்டர் ஆயிடாதீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் முன்னாடி மக்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.